ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. கிட்ஸுக்கெல்லாம் அது கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சன் நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு நமக்கு இந்த முட்டையை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோங்க. இப்போ பேன் சூடாகிடுச்சு. இல்லை கொஞ்சோண்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பண்ணும்போது நல்லெண்ணெயில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே கமகமன்னு மணக்கும். நான் ஒரு கப்பு சாதத்துக்கு இந்த 2 முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாதம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ முட்டையில் கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன், முட்டைக்கு உப்பு கொஞ்சம் பிடிக்கிறதுக்காக. இது ரொம்பையும் நம்ம குக் பண்ண வேண்டாங்க, ஓரளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்பையும் உடைக்காமல் கொஞ்சம் நம்ம வாய்க்கு தட்டுப்படுற அளவுக்கு நம்ம இதை உடச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்களேன், இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணுங்க. இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். இப்போ நான் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ரொம்பையும் முறிஞ்சிடக்கூடாது நமக்கு இந்த முட்டை, ஓரளவுக்கு நமக்கு குக்காய் வந்தால் போதும். இப்போ நான் இதே பாத்திரத்தில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இல்லை, நான் பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம் நம்ம. வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க. இல்லை, இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதம் வடிக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், முட்டை வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமேட்டு காலைல நம்ம சேர்த்துக்கலாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. உப்பு கூடி போச்சுன்னா மட்டும்தான் நமக்கு பிரச்சனை, சாப்பிட முடியாது. மற்றபடி குறைஞ்சா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தாங்க, மசாலா சேர்க்கும்போது சிம்மில் வச்சுட்டு சேருங்க. இன்னும் நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அது கரிஞ்சு போயிடும், அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அதுக்கு தான். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க, அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குட்டீஸுகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறுபடியும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸை செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ரைஸை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸு கூட நம்ம இந்த முட்டையை நான் சேர்த்துக்கிறேங்க. முட்டை நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையை நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை ரைஸையும் முட்டையும் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரமாக கிண்டக்கூடாது, ரொம்ப இல்லைன்னா ரைஸ் ரொம்ப முறிஞ்ச மணிக்கு ஆயிரும், அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை அமுத்திக்கலாங்க. அடுப்பை அமுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி சேர்க்குறேன். அதனால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி மன்னிக்காவே நீங்களும் இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. திரும்ப திரும்ப நீங்கள் மறுபடியும் இந்த ரைஸை நீங்கள் பண்ணி சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.